அக்பரும் பீர்பாலும் கதைகளை பற்றி நிறைய நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஒரு நாள் வந்து முடி வெட்டிகிட்டு இருக்கார். அந்த முடி வெட்டுறவர் சொல்கிறாரு, அரசே நீங்கள் என்கிட்ட டெய்லி முடி வெட்டிகிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு நேற்று வெட்டல, உங்கள் அப்பா ஹுமாயூனுக்கும் நான் தான் முடி வெட்டிகிட்டு இருந்தேன், அவர் இறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு, நிச்சயமாக அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார், ஆனால் அவர் சொர்க்கத்தில் எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு அக்பருக்கு முடி வெட்டுறவர் கேட்குறாரு. அது ஏன் அவர் கேட்குறாருன்னா, பீர்பால் வந்துடுவார். பீர்பால் வந்துட்டார்னா தன்னுடைய மொத்த பேச்சையும் அக்பர் பீர்பாலோட தான் கழிக்கிறார். பீர்பால் என்னென்னலாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த கேள்வி அவர் கேட்கிறார். சொர்க்கத்தில் எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தானே இருப்பாருன்னு அக்பர் சொல்றாரு. இல்லை, சொர்க்கத்தில் உங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தான் இருப்பாரு, ஆனால் அவர் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு மகனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றார். ஆமா, நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம், நம்ம யாரையாவது ஒருத்தர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். சொர்க்கத்துக்குன்னா எப்படி அனுப்ப முடியும்? அப்புறம் நம்ம அனுப்புறோம் சொர்க்கத்துக்கு தான் போவானான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப நெருக்கமானவர் யாரு? என்ன யாருக்கு என்ன? பீர்பால் தான். பீர்பால் அனுப்பிச்சிருவோம். அப்போ பீர்பால் கண்டிப்பாக நல்லவர், அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா ஹுமாயூன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லிட போறாரு, அதனால அவரை நம்ம வந்து அனுப்பிச்சிருவோம் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, இது எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு புரியலன்னு அக்பர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பீர்பால்கிட்ட கலந்து ஆலோசிக்க முடியாது. அப்போ முடிவெட்டிக்கிட்டே அவர் சொல்றாரு, இல்லை எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பாலும் கிணறு வச்சிருக்கிறார், அந்த கிணறுல சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவர் போயிட்டு வந்துருவாருன்னு சொல்றாரு. நாளைக்கு நீ அவனை கூட்டிட்டு வந்தாரு, அவனையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அதே மாதிரி போய் அந்த கிணறுலாம் போய் சுற்றி பார்த்துட்டு உண்மையிலேயே அது ஒரு கிணறு, பாலும் கிணறு. அந்த கிணறுல போன நிறைய பேர் சொர்க்கத்துக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா இவனு வந்ததே இல்லை, அதனால போனவெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பான். இவன் கதை விட்டான். பீர்பாலுக்கு இந்த கதை தெரிஞ்சிருச்சு. அடாடா, நம்மளை ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு சொன்னா, அவர் மதிய யூகம் மிக்கவர்ல, அவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, அந்த பாலுங்கிணறு வச்சிருக்கிறான்ல அவனையே கூப்பிட்டு, இந்த பாலுங்கிணறுக்குள்ள வேற ஏதாவது சுரங்கப்பாதை இருக்காப்பான்னு கேட்கிறாரு. ஒரு ரகசிய சுரங்கப்பாதை ஒன்று இருக்குங்கிறாரு. அந்த சுரங்கப்பாதை உள்ள போனா வெளியில வந்துடலாமான்றாரு. வெளியில வந்துடலான்றான். சரி, அது மாதிரி எனக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துறியான்னு கேட்கிறாரு. இவர் வந்து அக்பர் கூட நெருக்கமா இருக்கிறார், அரசர் கூட நெருக்கமா இருக்கிறாருங்கிறது அந்த பாலுங்கிணறு வச்சிருக்கவனுக்கு தெரியும் இல்லையா. அவனுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு. எப்போதுமே அரசனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தான் ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான். அது இப்போ மத்தியிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவன் எல்லாம் ரகசிய உடன்பாடு பண்ணுறான்னு. அதே மாதிரி சொல்லிட்டான். சொன்ன உடனே